ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசண்டாக அமேசான் ப்ரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆன விக்ரம் பிரபுவோடைய லவ் மேரேஜ் தமிழ் மூவி எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லவ் மேரேஜ் இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, விக்ரம் பிரபு இந்த படத்தில் மெயின் லீட், அவர் தான் மெயின் ஹீரோ. ஸோ அவருக்கு இந்த படத்தில் 30 வயசுக்கு மேலே இருக்கும். பட் ஆனால் இன்னும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ 30 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்றது பெரிய விஷயம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஒரு பர்சனுக்கு 30 வயசுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணணுன்ட்டு வீட்டில் நிறையாவே ட்ரை பண்ணுறாங்க. பட் சில இடத்துல அமைய மாட்டேங்குது. ஆனால் ஒரு வீட்டில் ஒத்துக்கிறாங்க இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க பொண்ணை. ஸோ அப்படியே பொண்ணு பார்க்க போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அங்கே போன அந்த ஒரு நாள்லேயே ஒரு பிரச்சனை நடக்கும். அதனால் ஒரு சின்ன விஷயம் நடக்கும். அதனால் அங்கேயே நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் கவர்மெண்ட் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க கோவிட் காரணத்தினால. ஸோ அதனால் கொஞ்ச நாள் அந்த பொண்ணு வீட்லேயே மொத்தம் ஹீரோ ஃபேமிலியும் சரி, ஹீரோ சொந்தக்காரங்களும் சரி தங்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனைக்கு அப்புறமா அந்த கல்யாணம் நின்றுடும். ஸோ ஃபைனலி கல்யாணம் ஆச்சா இல்லையா ஹீரோக்கு, அதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு தான் இந்த படத்துடைய ஓவரால் ஆன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன பிரச்சனைன்னுட்டு. ஸோ எனக்கு இந்த படம் ஓவராலாக ஒரு நல்ல வாட்சாக இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு செம்ம ஒர்த்தான ஒரு ஃபிலிம் தான் இந்த லவ் மேரேஜ். இது தெலுங்கில் ரிலீஸ் ஆகி ஒரு ஹிட்டான ஒரு படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இது. தெலுங்கில் அசோகவனம்லோ அர்ஜுனி பெல்லி அப்படின்ற ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி. ஸோ அந்த படத்தோடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த லவ் மேரேஜ். நான் இந்த படத்தை தெலுங்கில் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஒரு சூப்பரான ஒரு ஃபிலிம் தான் அதுவும். ஸோ அந்த படத்தை எங்கேயுமே இன்னும் இது பண்ணாமல் ஒரிஜினல் எப்படியோ அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க இந்த படத்தையும். ரொம்பவே சூப்பராக இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ண எல்லாரோட கேரக்டருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக விக்ரம் பிரபு அந்த 30 இயர்ஸ்க்கு அப்புறமா அவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவார். ஸோ அதுக்கு ஒரு ரீசனும் இருக்கும். ஸோ அந்த ரீசனை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவருடைய ஆக்டிங் அன்றது இந்த படத்தில் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொடுத்த ரோலை சூப்பராக பண்ணியிருந்தார். அதுக்கப்புறமா இந்த படத்தில் 2 ஹீரோயின் வருவாங்க. ஸோ அவங்க 2 பேரோட ஆக்டிங் அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயும் முக்கியமாக மீனாட்சின்னு அப்படி ஒருத்தர் வருவாங்க சிஸ்டர் கேரக்டரில். ஸோ அவங்களுடைய கேரக்டர் அண்டு அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு மியூசிக், சாங்ஸ் ரெண்டுமே எது போட்டால் சூப்பராக இருக்குமோ அது சூப்பராக போட்டுருப்பாரு இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர். அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்காத இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், நான் செக் பண்ணுறேன். அண்ட் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போது அமேசான் ப்ரைம் வீடியோலையும் ஆஹா தமிழ் ஓடிடிலையும் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகுது. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ப்ளேலிஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுத்துமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் அதுலேயும் வீடியோஸ் போடுவேன், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.